இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கடவுளை கண்டார். இத்தலைப்பை கேட்டவுடன் என் நெஞ்சத்தில் தோன்றிய ஒரு கருத்தை நான் கூற விரும்புகிறேன். அதாவது, பொதுவாகவே பெண் பிள்ளைகள் உள்ள வீட்டில் பெண் பொம்மைகள் இருப்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள், ஒருவேளை அந்த குழந்தையிடமிருந்து தன் உயிரினும் மேலாக கருதிய அந்த பொம்மை பறிக்கப்பட்டு, கை கால்கள் முறுக்கப்பட்டு, முகம் யாவும் சிதைக்கப்பட்டு, கண்கள் பிடுங்கப்பட்டு, உடல் யாவும் சிதைக்கப்பட்டு, முதுகெலும்பு உடைக்கப்பட்டு அந்த குழந்தையிடமே மீண்டும் அந்த பொம்மை கொடுக்கப்பட்டால் அந்த குழந்தையின் நெஞ்சம் எத்தனை இன்னல்களுக்கு உண்டாகும் என்று எப்போதாவது சிந்தித்துள்ளீர்களா? நான் கூறிய தலைப்பிற்கும் நான் கூறும் கருத்திற்கும் என்ன சம்பந்தமும் கிடையாதே என்று சிந்திக்க வேண்டாம் நடுவர் அவர்களே. ஏனென்றால் அந்த குழந்தையை பாதிக்கப்பட்ட பெண்களின் பெற்றோர்களாக நான் உருவகம் செய்கிறேன். வெறும் ஒரு கற்பனையான கருத்தாக கூறும் பொழுதே இந்த செய்தியானது மிகவும் நெஞ்சத்தை வலியுறுத்துகிறது. அது மட்டுமின்றி கண்களில் வெள்ளத்தை பெருக்க வைக்கின்றது. அப்படி என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர வைத்த ஒரு வழக்கான கொல்கத்தா வழக்கில் ஒரு பெண் மருத்துவருக்கு இத்தகைய வலிகள் கொடுக்கப்பட்டு மிகவும் கொடூரமான முறையில் ஒரு ஆணால் அந்த பெண் கொலை செய்யப்படுகிறாள் என்றால் கடவுளை பார்த்து நான் கேட்பது, ஆணுக்கு பெண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று வலிமையை கொடுத்தாயே, ஆனால் அந்த பெண்ணை நீதான் மதித்து நடக்க வேண்டும் என்ற பொது அறிவை ஏன் நீ கொடுக்க மறந்தாய் என்ற கேள்வியை நான் கேட்பேன். அடுத்ததாக, ஒரு குழந்தையை தெருநாய்கள் கடித்து விட்டது என்பதற்காக ஒட்டுமொத்த தெருநாய்களையும் டெல்லியில் தூக்கிலிட வேண்டும் என்று நம்முடைய மனித சமுதாயம் ஒரு ஆணையை இட்டது. ஆனால் நிர்பயாவின் வழக்கில் தொடங்கி எத்தனையோ பெண்களுக்கு இத்தகைய அநீதிகள் இழக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக, அந்த அநீதிகளுக்கு எதிராக ஒரு கடுமையான சட்டம் இயற்றப்படவில்லை என்றால் அத்தகைய கடுமையான சட்டங்களை இயற்றும் வல்லமையை எங்களுக்கு கொடுங்கள் என்று கடவுளை பார்த்து நான் கேட்பேன். அடுத்ததாக, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத செருக்கு படைத்தவளாக ஒரு பெண்ணானவள் திகழ வேண்டும் என்று என் ஐயன் பாரதி கூறினார் அல்லவா? அவ்வாறு இங்கு புதுமை பெண்கள் இந்த மண்ணில் தோன்ற தொடங்கிவிட்டனர். ஆனால் அந்த புதுமை பெண்களை நாம் பாதுகாக்கிறோமா என்பது கேள்விக்குறியாக தானே உள்ளது. ஒரு பெண்ணானவள் இத்தகைய கட்டுப்பாட்டுகளுக்கு உட்பட்டுதான் தன் வாழ்க்கையை இயக்க வேண்டும் என்று கூறும் இந்த சமூகம் ஆண்களுக்கு ஏன் கட்டுப்பாடுகளை விதிக்கவில்லை? அது மட்டுமின்றி ஒரு ஆணானவள் பெண்ணை மதித்து நடக்க வேண்டும் என்ற ஒழுக்க நெறியை ஏன் அவர்களுக்கு அறிவுறுத்தவில்லை என்ற கேள்வியோடு கடவுளை நான் பார்ப்பேனா என்று தெரியாது. ஆனால் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இருக்கும் கடவுளை பார்த்து கேட்பது, பெண்களை சக மனிதர்களாக மதித்து அவர்களுக்கு கருணையை வழங்குங்கள் என்ற கருத்தோடு என் உரையை நிறைவு செய்கிறேன்.